ஃப்ரெண்டு எல்லாருக்கும் என்னோடய அன்பான வணக்கங்கள். அதாவது காலையிலே போடணும்னு நினச்சேன் தான், எபிசோட் காலையிலே பார்த்துட்டேன். இருந்தாலும் இங்கே நம்ம ஃபங்க்ஷன் வீட்டுக்கு கொண்டு போக வேண்டியது இருந்தது. அதாவது பால் காய்ச்சல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. அப்புறம் வீடு குடி புகுதல்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அதாவது புதுமனை புகுவிழா, அதுக்காக தான் இன்றைக்கி போயிருந்தோம். அதனால தான் போட முடியல. இருந்தாலும் என்னென்னா ஓரளவு நம்ம பெட்டராக தான் இருக்குது. நம்ம விஜய் வந்து எப்படியுமே நம்ம காவேரியை வந்து ஜஸ்ட் மிஸ்ஸில் பார்க்காம விட்டுறாரு. அதாவது பாப்பான்னு சொல்கிறாங்க, எங்கள் மிஸ் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எங்கே போகிறாங்க எனக்கு தெரியலையே, மிஸ் சாரி கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது எல்லோரும் தானே சாரி கட்டியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சாரி கட்டியிருப்பாங்க. இருந்தாலும் நம்ம காவேரியை நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிக்க வேண்டாமா விஜய் அப்படிங்கிற மாதிரி என் மனசுக்குள்ளே இருந்துச்சு. அப்புறம் நம்ம பாப்பா வந்து சேர்ந்து காவேரி கூட போகிறாங்க ஸ்கூலுக்கு. நம்ம காவேரியும் சாப்பிட்றதுக்கு எல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. ஏன்னா நம்ம சித்தப்பா வந்து காவேரியோட அம்மா சாரதா அம்மாவும் வந்து பார்த்துட்டு வீட்டில் போய் சொல்லிகிட்ருக்காங்க. அவங்க வந்து என்ன அவங்களுக்குள்ளேயே வந்து அவங்க நினச்சிக்கிறாங்க, ஒருவேளை அவங்க வந்து நம்மளை தேடி வந்திருக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து நம்ம ஒரு லாஜிக்காக சொல்லணும்ல, அவங்க வந்து சென்னையில் இருக்காங்க, அதனால் அவங்கள தேடி வந்திருக்க வாய்ப்பில்லை. ஆனால் நிச்சயமாக அவங்க வந்து எதாச்சியாக வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்ருக்காங்க. நம்ம காவேரி வந்து ஸ்கூலில் பாப்பாவோட வந்து ரொம்பவே அட்டாச்ட் ஆகிட்டாங்க. அதனாலே பாப்பாவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ என்னென்னா நம்மளே ஸ்கூலுக்கு போகும்போது நம்மளுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா ஸ்கூலுக்கு போக ரொம்ப பிடிக்கும். ஆனால் வந்து எதுவும் யாருமே ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, டீச்சர்ஸும் நல்லா பழகலை அப்படின்னா நமக்கே ஒரு வெறுப்பு வந்துடும், ஏன்டா போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்மக்கிட்ட அன்பாக பேசும்போது நமக்கும் மனசு இருக்கும். பாப்பா வந்து ஒன்றை வந்து நினச்சி பார்க்குறாங்க. நம்ம அப்பா வந்து அம்மா பற்றி இல்லை, அந்த ராணியை பற்றி வந்து சொல்கிறாங்கல்ல, ஸ்டோரி சொல்லுங்கப்பான்னு கேட்கும்போது ராணியை பற்றி அவங்க சொல்கிறாங்க. அப்போ வந்து என்னென்னா அந்த ராணி இப்படி இருப்பாங்க அப்படி இருப்பாங்கன்னு. அப்போ அந்த ராணி நம்ம காவேரி தான், அது நமக்கு தெரியும், பாப்பாவுக்கு தெரியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டேன். பாப்பா வந்து நினச்சி பார்க்குறாங்க. அப்போது வந்து காவேரியுமே சந்தோஷப்படுறாங்க. நான் அப்படியெல்லாம் இருக்கேன்னா அவங்க அப்பா சொன்ன குயின் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. யாருக்காக இருந்தாலுமே இந்த ஒரு வெக்கம் இருக்கும். நம்மளை பற்றி யாராவது பெருமையாக பேசுனாங்களே, எதாக இருந்தாலுமே சொல்கிறேன், நீ அழகாக இருக்க, நீ இதை அழகாக பண்ணியிருக்க அப்படிங்கும்போது நமக்கே ஒரு பெருமையாக இருக்கும். அப்புறம் ஒரு வெக்கம் வரும். இனிமேல் தான் காவேரிக்கு சும்மாவே அழகாக இருப்பாங்க, அதை லைட்டாக வெக்கப்படும் போது ரொம்பவே அழகாக இருந்தாங்க. அதுதான். அப்புறம் என்ன, நம்ம சித்தப்பா வந்து சரின்னு சொல்லிட்டு விடுறாங்க. அப்புறம் நம்ம விஜய் வந்துடுறாரு. அப்போது வந்து சித்தப்பாவிட்டையும் சித்திகிட்டையும் வந்து பாப்பா நல்லா பேசிக்கிறாங்க. இப்போ பாப்பா சொல்கிறாங்க, எனக்கு ஒரு மிஸ் கிடச்சிருக்காங்க, அவங்க வந்து நல்ல டைப்பு, அவங்களால தான் நான் வந்து ஸ்கூலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா சொல்கிறாங்க. அப்போ நம்ம சித்தப்பா என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்கூலுக்கே போக மாட்டேன்னு சொன்ன நீ இப்போது ஸ்கூலுக்கு நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறேன், இப்போ பெருமையாக இருக்குது, அந்த டீச்சரை நாங்களே பார்க்கணும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கூட ரொம்பவே வந்து சந்தோஷப்படுறாரு. ஏன்னா பாப்பா வந்து இவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்களே, அந்த டீச்சரை அவ்வளோத்துக்கு உனக்கு பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கூட கேட்குறாரு. ஆமாப்பா, அவங்கள பார்த்தா உங்களுக்கே பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது என் மனசில் என்ன தோணுச்சு அப்படின்னா, அவருக்கு பிடிச்சதால தானே பாப்பா நீயே பிறந்திருக்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா அவரோட மகாராணி தான் ஃபஸ்ட்டு, அப்புறம் தான் நம்ம பாப்பாவுக்கு அம்மா. இருந்தாலும் 2 பேருமே அடிச்சுக்காதீங்க, 2 பேருக்குமே தான் அவங்க ஏஞ்சல் தான், எங்களுக்கும் அவங்க ஏஞ்சல் தான், உங்களுக்கும் அவங்க ஏஞ்சல் தான் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் காட்டினாங்க. அப்புறம் என்னென்னா நெக்ஸ்ட்டு என்ன நடக்க போகுது அப்படின்னா, நிச்சயமாக வந்து சித்தப்பா வந்து தேடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, எங்கே வந்து இருக்காங்க அப்படின்னு. ஏற்கனவே சித்தப்பாவுக்கு வந்து டவுட் இருக்குது, பொண்ணோட வந்து இருக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த காய்கறி கடைக்காரர் சொல்லியிருப்பார்ல. அப்போது நிச்சயமாக அந்த பொண்ணு காவேரியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு அவர் வந்து யோசிக்கிறாரு. சாரதா அம்மாவுமே கவலைப்பட்டுட்ருக்காங்க. ஏன்னா வந்து பொண்ணு இப்படி இருக்காளே, நம்ம 2 பொண்ணுங்களும் வந்து நல்லா போயிட்டாங்களே, இவ மட்டும் தான் அப்படி இருக்கா. நர்மதாவுக்கு இன்னும் வயசாகலை கல்யாணத்துக்கு, இருந்தாலும் அவங்க வந்து காவேரியை நினச்சி ஃபீல் பண்ணுவாங்க தானே. அவங்களுக்கு காவேரியை கூட ஃபோர்ஸ் பண்ணுறாங்க கல்யாணத்துக்கு. ஆனால் எனக்கு வந்து அந்த மகாராஜா மாதிரி தான் மாப்பிள்ளை வேணும்னு சொல்லிட்டு நம்ம காவேரி அப்படியே ஒரு மடக்குறாங்க. நல்லா இருந்துச்சு, க்யூட்டாக இருந்துச்சு. அவங்க வந்து நம்ம விஜய் வந்து நினச்சி பார்க்குறதுல நல்லா தான் எபிசோடை கொண்டு போயிருக்காங்க.
பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஓரளவு பெஸ்ட்டாக இருந்துச்சு எபிசோட். நிச்சயமாக அந்த எபிசோடுக்கு டிஆர்பி வரும் அப்படின்னு நம்பிக்கை தானே வாழ்க்கை. போன வாட்டி டிஆர்பி கூட கொஞ்சம் லோவாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஃபீல் பண்ணியிருந்தீங்க. அது ஸ்டோரி லைன் அப்புறம் டைமிங் தான் அதுக்கு காரணமே. யாரும் ஃபீல் பண்ணாதீங்க, நல்ல எபிசோடாக வரும். சந்தோஷமாக இருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். விகா எடிட்ஸ் நான் நிறையவே போடுறேன். ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்குறீங்க விகா எடிட்ஸ் நிறைய போடுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு சஜஸ்ட் பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டாக உங்களுக்காக நான் கொடுப்பேன். இதேமாதிரி அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அது எனக்கு ஒரு கான்ஃபிடெண்ட்டாக இருக்கும் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.